அனைவருக்கும் வணக்கங்க. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் உற்சாகமான நாளாகவும் மன நிம்மதி அதிகரிக்கும் நாளாகவும் அமையப்போகுதுங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நீண்ட நாளாக பிரார்த்தனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேற போகுது. புதிய வேலை முயற்சிகளில் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. தந்தை வழியில் பார்த்தீங்கன்னா அனுகூலமும் புதிய ஆடை ஆபரண சேர்க்கை இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு புரியுங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வேலை தேடிட்டு இருக்கவங்க உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய பலன்களை கொடுக்க போகுதுங்க. அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு உண்டாக போகுது. குடும்பத்தில் அடிப்படை வசதிகள் பார்த்தீங்கன்னா அனைத்துமே உங்களுக்கு நடக்க போகுதுங்க. உறவினர்கள் பார்த்தீங்கன்னா உங்களை மதிக்க போகிறாங்க. மன நிம்மதியும் வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்க போகுதுங்க. மன உறுதியுடன் செயல்படுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க. கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால வேலைகளில் சில தடைகள் அல்லது அதிக உழைப்பு தேவைப்படலாம். அப்படிங்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய நாட்களாகவே அமைய போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா மூலம் நியாயம் நேர்மையை மூச்சாக கொண்டு தர்ம சிந்தனையோடு வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறந்திருக்கின்ற இந்த வைகாசி மாதம் பார்த்தீங்கன்னா யோகமான மாதமாக அமைய போகுதுங்க. கேது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால தெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது. பெரியோரோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் அனைத்துமே படிப்படியாக விலக போகுது. மே 26 வரை சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிநாதர் பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனால சனி பகவானோட 10ஆம் பார்வையால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் அனைத்துமே உங்களுக்கு படிப்படியாக விலகுங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக போகுது. குறிப்பாக சொல்லணும்னா எதிர்பார்ப்பு உங்களுக்கு பூர்த்தியாக போகுதுங்க. செல்வம் செல்வாக்கு இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. வர வேண்டிய பணமும் வந்து சேரப்போகுதுங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் அனைத்துமே நடக்க போகுதுங்க. திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு வரன் வந்து சேரப்போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா வேலைக்காக முயற்சி செஞ்சிட்ருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் கிடைக்க போகுதுங்க. வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கி எதிர்பார்த்த வருமானம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா அவங்களோட செல்வாக்கும் உயரப்போகுது. தேர்தலில் உழைத்த உழைப்பிற்கு தலைமையின் பரிசு கிடைக்க போகுதுங்க. மே 26 முதல் குரு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வையால் உங்களுடைய நிலை உயரப்போகுதுங்க. விரைய செலவு கட்டுப்பட போகுது. குடும்பத்தில் நிம்மதியான நிலையை ஏற்பட போகுதுங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய அர்த்தஸ்டாம சனியோட பாதிப்பு படிப்படியாக விலகப் போகுது. உணவகம் விவசாயம் மருத்துவம் சார்ந்த தொழில்கள் அனைத்திலுமே உங்களுக்கு முன்னேற்றம் தாங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பில் அதிக அக்கறை செலுத்த போகிறீங்க. அதனால் நல்ல மதிப்பெண்ணும் வாங்க போகிறீங்க. பெண்களோட கவலைகள் படிப்படியாக குறைய போகுது. உங்களுடைய உடல்நிலையை ஏற்பட்ட பாதிப்பு பார்த்தீங்கன்னா விலகி ஆரோக்கியமாக இருக்க போகிறீங்க. குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணக்குள விநாயகரை வழிபட வாழ்வில் வளமே உண்டாகுங்க. நீங்கள் விநாயகரை மனதார நினைத்துக்கிட்டு உங்களுடைய கஷ்டங்களை அவர்கிட்ட சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே நிறைவேறுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மனதார வேண்டி கடவுள்கிட்ட கேட்கும்போது அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகர் பெருமானை பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓம் விநாயகரே போச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. பூராடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட தேவதையின் அருள் பெற்ற உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிறந்திருக்கின்ற வைகாசி மாதம் நன்மையான மாதமாகவே அமையப்போகுதுங்க. ஜூன் 10ஆம் வரை சப்தஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனால் ஆடம்பர செலவு உங்களுக்கு கொஞ்சம் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. தனக்கு பிடித்தமானவர்களுக்காக செலவும் செய்ய போகிறீங்க. தேவைக்கேற்ற பணம் உங்களுக்கு வந்து தான் இருக்க போகுது. அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா செல்வாக்கு அந்தஸ்து இது மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க உயர்ந்து போக போகிறாங்க. தேர்தல் காலத்தில் வேலை பார்த்தவர்களோட எதிர்பார்ப்பு பூர்த்தியாக போகுதுங்க. தலைமையின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க போகுது. சத்ரு ஜெயஸ்தானத்தில் சூரியன் வைகாசி மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்குள்ள இருந்த பயம் படிப்படியாக போக போகுதுங்க. புதிய வலிமையும் உண்டாக போகுது. ஆரோக்கியமாக செயல்பட போகிறீங்க. வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி படிப்படியாக விலக போகுதுங்க. உத்தியோகத்தில் தோன்றிய பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்க போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் உங்களுடைய பதவியிலும் உயர்வு ஏற்பட போகுது.
அரசு வழி முயற்சி உங்களுக்கு சாதகமாகவே அமைய போகுதுங்க. வம்பு வழக்கு என சிரமப்பட்டவர்களுக்கு விடுதலை கிடைக்க போகுது. செல்வாக்கும் உயரப்போகுதுங்க. சகாயஸ்தானத்தில் யோகக்காரரான ராகு சஞ்சரிக்கிறதுனால உங்கள் முயற்சி எல்லாமே பெரிதாகவே இருக்க போகுதுங்க. அதிர்ஷ்ட வாய்ப்பும் உங்களை தேடி வரப்போகுது. குறிப்பாக சொல்லணும்னா வெளிநாடு வர்த்தகம் லாபம் தரக்கூடியதாக இருக்குங்க. பணியாளர்கள் ஒத்துழைப்பால் வருமானம் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. எடுக்கும் முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக போகுதுங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்க போகுது. மே 27 வரை வித்யாகாரரான புதன் சஞ்சார நிலை சாதகமாக இருக்கிறதுனால பணப்புழக்கம் உங்களுக்கு எப்போவுமே கையில் இருந்துட்டு தாங்க இருக்கும். புத்திசாலித்தனம் வெளிப்பட போகுது. வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தமும் கிடைக்க போகுதுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய சொத்து சேரப்போகுது. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கொஞ்சம் அதிகமாக போகுதுங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் படிப்படியாக குறைய போகுது. குறிப்பாக சொல்லணும்னா வாழ்க்கையில் தனக்கென்று ஒரு இடத்தை உருவாக்கி கொள்ள ஒரு லட்சியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் முன்னேற்றமான மாதமாகவே அமைய போகுதுங்க. உங்கள் உழைப்பிற்கும் முயற்சிக்கும் ஏற்ற ஆதாயம் கிடைக்க போகுது. அரசு வழியில் எடுக்கிற வேலை எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக போகுதுங்க. அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் என அனைத்துமே உங்களை தேடி வரப்போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா தனியார் துறையில் வேலை பார்த்து வருபவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இருந்த சங்கடங்கள் படிப்படியாக குறைய போகுது. நிர்வாகத்திடம் எதிர்பார்த்த சலுகை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேறு நிறுவனத்தில் சம்பள உயர்வுடன் தகுதிக்கேற்ப வேலையோடு அழைப்பு வரப்போகுது. வியாபாரம் தொழிலில் இருந்த மந்த நிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறி லாபம் கிடைக்க போகுது. புதிய தொழில் தொடங்கும் முயற்சி உங்களுக்கு அனைத்துமே வெற்றியாக போகுதுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு ஆர்டர்கள் கொஞ்சம் நிறைய கிடைக்க போகுது. அதனால் சுய தொழில் செய்து வருபவர்களுக்கு தொழிலை விரிவுபடுத்தி நிறைய பணம் புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாகவே வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுதுங்க. பங்குதாரர்கள் பார்த்தீங்கன்னா மனம் கோணாதபடி நடந்து கொள்ள போகிறீங்க. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு அல்லது பதவி கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு எதிர்பார்க்க செயல்பட்டவர் இந்த நேரத்தில் உங்களை விட்டு விலகி இருக்க போகிறாங்க. நினைத்தது சாதித்திடக்கூடிய அளவிற்கு செல்வாக்கு உயரப்போகுதுங்க. கௌரவம் அந்தஸ்து என்பதெல்லாம் தேடி வரப்போகுது. பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்க போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய வேலையில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகாரியின் ஆதரவு கிடைக்க போகுது. ஆடை ஆபரணங்கள் வாங்கிடக்கூடிய நிலையும் உண்டாக போகுதுங்க. தம்பதியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய இணக்கமான நிலை ஏற்பட போகுது. அதிர்ஷ்ட வாய்ப்பும் தேடி வரப்போகுதுங்க. பொருளாதார நிலை உயரப்போகுது. ஆலோசகர்களாக வாழ்ந்து வருபவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்க போகுதுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தம் கிடைக்க போகுது. தொழிலில் புதிய பங்குதாரர்கள் கிடைக்க போகிறாங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்பும் அதிகரிக்க போகுதுங்க. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரப்போகுது. ஆரோக்கியம் சீராக போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா விவசாயிகளுக்கு நிம்மதியான நிலை உருவாக போகுது. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மன நிம்மதி அதிகரிக்கும் நாளாகவே இருக்க போகுதுங்க. வெளிநாடு பயணத்திற்காக ஏற்பாடுகள் உங்களுக்கு தொடரப்போகுது. புதிய வேலையில் முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க போகுதுங்க. அரசு வேலையில் பதவி உயர்வும் உங்களுக்கு உண்டாக போகுது. யோக பலன்கள் தானாகவே உங்களுக்கு வந்து சேரப்போகுதுங்க. குறிப்பாக சொல்லணுமா வரக்கூடிய நாட்களில் வியாபார வெற்றியின் மூலம் தன லாபம் உங்களுக்கு பெருக போகுதுங்க. குலதெய்வத்தோட அருள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது. புனித யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்பும் ஏற்பட போகுதுங்க. ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்க போகுது. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு அதிகரிக்க போகுதுங்க. பூராட நட்சத்திரக்காரர்கள் தொழில் மேன்மை அடைய போகுது. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய காரியங்கள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க. மனதளவில் இருந்த குழப்பம் நீங்கி தெளிவு உண்டாக போகுது. புதிய வேலை முயற்சிகளில் வெற்றியும் உண்டாக போகுதுங்க. சற்றென்று கோபப்பட்டு வார்த்தைகளை அள்ளி வீசுவது சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை பெருசாக நினச்சி கவலைப்பட வேண்டாம். கவனமான இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரவு நேர பயணங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. ஆடம்பர செலவு செய்வதில் கவனமாக இருப்பது நல்லது. மனம் போகணும் போக்கில் நடக்கக்கூடாது. அதிர்ஷ்ட எண்கள் 3, 6. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கருநீலம். வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதிகளை மேம்படுத்த போகிறீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனையை உங்களுக்கு நிறைவேற போகுதுங்க. அக்கம் பக்க வீட்டாரோட அன்பு தொல்லை உங்களுக்கு குறைய போகுது. உறவினர்கள் மதிக்க போகிறாங்க. வியாபாரத்தில் புது தொடர்புகளும் கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் வழியே வந்து உங்களுக்கு உதவ போகிறாங்க. உங்களுடைய கனவு அனைத்துமே நினைவாக போகுது வரக்கூடிய நாட்களில். உற்சாகத்தோடு பணிபுரிய வேண்டிய நாட்களாகவே வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமைய போகுதுங்க. உள்ளன்போடு பழவியர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அதிகரிக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு பூர்த்தியாக போகுதுங்க. சுபகாரிய பேச்சு அனைத்துமே உங்களுக்கு
நினைத்த நேரத்தில் வந்து கிடைக்க போகுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளை தனுசு ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அளிக்கப் போகுது, அவங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லியிருக்கேன். நன்றி.